ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2. கர்ப்பத்திலிருந்த பகவானுக்கு தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் ஸ்லோகம் 15. கர்ப்பே பிரணீதே தேவக்யா ரோஹிணீம் யோக நித்ரயா அஹோ விஸ்ரம்சிதோ கர்ப்ப இதி பௌரா விசுக்ருஷு. வேர்ட் பை வேர்ட் மீனிங். கர்ப்பே பிரணீதே, கற்பையிலிருந்து கர்ப்பம் கொண்டு போகப்பட்டதும், கற்பையிலிருந்து கர்ப்பம் கொண்டு போகப்பட்டதும். தேவகியா, தேவகியின். ரோஹிணியின் கற்பைக்கு. யோக நித்ரையா, யோகமாயை என்னும் ஆன்மீக சக்தியால். அஹோ, ஐயோ, விஸ்ரம்சித, கரைந்துவிட்டது, கர்ப்பம். இத்தி, இவ்வாறாக. பௌரா, அரண்மனைவாசிகள் அனைவரும். விசுக்ருசு, வருந்தினர். டிரான்ஸ்லேஷன். தேவகியின் குழந்தை யோகமாயையால் ரோஹிணியின் கர்ப்பத்திற்கு மாற்றப்பட்டதும் தேவகியின் கர்ப்பம் கலைந்துவிட்டது போல காணப்பட்டது. இவ்விதமாக, ஐயோ, தேவகி குழந்தையை இழந்து விட்டாளே என்று அரண்மனை வாசிகள் அனைவரும் புலம்பினார்கள். பர்பட் பை ஸ்ரீல பிரபாத். ஜெய் ஸ்ரீல பிரபாத். அரண்மனை வாசிகள் அனைவரும் என்பது கம்சனையும் உள்ளடக்குவதாகும். அனைவரும் புலம்பியதைக் கண்ட கம்சன் ஏதோ மருந்து மூலிகைகளின் காரணத்தாலோ அல்லது வேறு புறக்காரணங்களாலோ தேவகிக்கு கருச்சிதைவு ஏற்பட்டது என்று எண்ணினான். இவ்வாறாக அவனும் இரக்கத்துடன் அரண்மனை வாசிகளின் புலம்பலில் சேர்ந்து கொண்டான். ரோஹிணி 7 மாத கர்ப்பிணியாக இருந்தபோது தேவகியின் குழந்தையை ரோஹிணியின் கர்ப்பத்திற்கு யோகமாயை மாற்றிய பிறகு என்ன நடந்தது என்ற உண்மை கதை ஹரிவம்சத்தில் பின்வருமாறு விவரிக்கப்பட்டுள்ளது. நடு இரவில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது கனவில் தனக்கு கருச்சிதைவு ஏற்பட்டது போல ரோஹிணி உணர்ந்தாள். கொஞ்ச நேரத்திற்கு பின் விழித்தெழுந்த ரோஹிணி அது உண்மையாகவே நடந்திருப்பதைக் கண்டு மிகவும் கவலைப்பட்டாள். பிறகு யோகமாயை அவளிடம் பின்வருமாறு கூறினாள். மங்களகரமான பெண்ணே, உன்னுடைய கர்ப்பத்தில் இப்போது வேறொரு குழந்தை வைக்கப்படுகிறது. தேவகியின் கர்ப்பத்திலுள்ள குழந்தையை உன் கர்ப்பத்திற்கு நான் மாற்றிக்கொண்டிருக்கிறேன். எனவே உன் குழந்தை சங்கர்ஷனர் என்று அறியப்படுவார். யோக நித்ரா என்னும் சொல் குறிப்பிடத்தக்கதாகும். தன்னுணர்வின் மூலமாக ஆன்மீக வாழ்வை பெறும் ஒருவர் தன் பௌதீக வாழ்வை ஒரு கனவுக்கு ஒப்பாக நினைக்கிறார். ஸ்ரீமத் பகவத்கீதை 2ஆம் அத்தியாயம் 64வது பதம் குறிப்பிடுவது போல, யா நிஷா சர்வ பூதானாம் தஸ்யாம் ஜாகரதே சம்யமி யஸ்யாம் ஜாகரதே பூதானி சா நிசா பஷ்யத்தோ முனேக. எல்லா ஜீவன்களுக்கும் இரவாக இருப்பது புலனடக்கம் உள்ளவர்களுக்கு விழித்திருக்கும் நேரமாகும். எல்லா ஜீவன்களுக்கும் விழித்திருக்கும் நேரமாக இருப்பது தற்சோதனையில் ஈடுபட்ட முனிவருக்கு இரவு நேரமாகும். இதுவே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும். தன்னுணர்வு பெற்ற நிலை யோக நித்ரா என்று அழைக்கப்படுகிறது. ஒருவன் ஆன்மீக விழிப்புணர்ச்சியை பெறும்போது எல்லா பௌதீக செயல்களும் ஒரு கனவு போல் தோன்றுகிறது. இவ்வாறாக யோக நித்ரா என்ற நிலையை யோகமாயை என்று விவரிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2. கர்ப்பத்திலிருந்த பகவானுக்கு தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் 15 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.